உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி, அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இப்ப நடக்கவிருக்கிறது. மேனத்திலிருந்து செவ்வாய் பகவான் பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அங்க மேசத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி. இது எப்ப வர்றாங்க அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் மேசத்துல அந்த செவ்வாய் பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட 40 நாட்கள். அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் பகவான். அப்ப 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுவது அப்படிங்கிறது அவ்வளவுக்கா சிறப்பில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா கன்னி ராசி புதன், மேசம் அப்படிங்கிறது செவ்வாய். இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் எகென்ஸ்ட் அவ்வளவுக்கா நல்லா இருப்பது இல்லை. அப்ப அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்றாங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்படி அப்படின்னா, இப்ப 8ஆம் இடம் என்பது என்ன? அவமானம், கடன் பிரச்சனைகள், கடனுக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஊர் போறது, மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வருவதற்கு விடாது. ஆனா இப்போ அந்த தைரியம் தன்னம்பிக்கை வரும். எப்படி வரும்னா, உங்களுக்கு எது செஞ்சால் ஆகாதோ அந்த காரியத்து மேல இப்ப தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். அது செஞ்சு நீங்க மாட்டிக்குவீங்க. அப்ப இந்த பிரச்சனைகள்ல நீங்க இப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா எப்படி சார் ஜாக்கிரதையா இருக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே கடன் வாங்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அது போக அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு போக வேண்டாம். அடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கு நானாச்சு அப்படிங்கிற ஜாமீன், அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க வேலை செய்யறீங்க, வேலை செய்யற இடத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 50 பேர் வேலை செய்யறீங்க வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத சூழ்நிலை வரும். அப்ப அந்த சமயத்தில் நீங்க அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி உருவானாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல கன்னி ராசிக்காரங்கள் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, 7ஆம் இடத்துல இப்ப சனி இருக்கிறாங்க. அந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்துல அந்த சனி இவங்களுடைய ராசியவே பார்க்கறதுனாலையும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியாக மன திருப்தி, மனசங்கடங்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. 10ஆவதுக்கு இந்த செவ்வாயும் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த செவ்வாயால பாத்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்போ கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதுமே உங்களுடைய கணவரிடத்தில் கொஞ்சம் அன்பா போங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழுங்க. அவங்கள பாத்தீங்கன்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்க வேண்டாம். அப்ப இந்த 40 நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கோங்க கன்னிராசிக்காரர்கள். அது போக இந்த பீரியட்ல கன்னிராசியில யார் இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனங்களை மெதுவாக இயக்கவும். அவசரப்பட்டு ஓவர்டேக் பண்ணி இது மாதிரி போனீங்கன்னா ஏதாவது விபத்துகள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த விபத்துகளை தவிர்த்துக்கணும் அப்படின்னா பொறுமை வேணும், விட்டு கொடுக்கறது வேணும். அதே சமயத்தில் இந்த சமயத்துல வண்டி ஓட்டி பழகிற லேடிஸ்
இவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டி பழகுங்க. அது காராக இருந்தாலும் சரி, டூ வீலராக இருந்தாலும் சரி. ஓட்டி பழகிட்டு நம்ம கொஞ்சம் ரோட்டு பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனாலுமே கொஞ்சம் ரொம்ப நிதானம் அவசியம். 2 இந்த 40 நாளைக்கு அது மாரி ஒரு ஹேபிட்டே வேண்டாம். வண்டிய ஓட்டி பழகியிருந்தாலும், இப்ப ட்ரையல் பார்க்குறது எதுவுமே வேண்டாம். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11வது இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றாங்க. அந்த லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல பணம் வரும். அது கண்டிப்பா மிச்சமும் ஆகும். பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம், அதை மிச்சமும் பண்ணலாம், கடனும் கட்டலாம். அப்ப இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யார் எல்லாமே கன்னிராசியில பிறந்து மறு வாழ்க்கைக்கு காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த 11ஆம் இடத்து குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு மறு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். மறு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த பீரியட் இன்ட்ரெஸ்ட் வரும். அது போக மறு வாழ்க்கையை நம்ம செய்யலாம் அப்படின்னு அரகுர மனசா இருக்கிறவங்களுக்கும் மறு வாழ்க்கை அமையும். அது போக பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அதே செவ்வாய் பகவானும் அதே 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 3ஆம் இடம் என்பது செவ்வாயுடைய வீடு. அப்ப குருவும் அங்கே பார்க்குறாங்க, செவ்வாயும் பார்க்குறாங்க. இதனால என்ன நடக்குது? குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது. இது ஒண்ணு போதுங்க. நீங்க நல்ல அதாவது நீங்க எந்த விதமான கெட்டது உங்களுக்கு வந்தாலும், எந்த விதமான கெட்டதில் சிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருந்தாலும் இந்த பீரியட்ல தப்பித்து கொள்வதற்கு இந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அது 3ஆம் இடம். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பான வழியில போகக்கூடிய சூழல் உருவாகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களை காப்பாத்திடுவாரு. அதனால தப்பான வழியில ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு தப்பான வழியில போறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்துல பெண்களால் பெண்களுடைய தொடர்போ இல்லை பெண்களால் ஏதாவது கேவலப்படக்கூடிய சூழ்நிலைகளோ இந்த பீரியட்ல உருவாகும். அது மாதிரி ஒரு டைம் வரும். அப்ப அந்த குரு காப்பாத்திடுவார். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்போ கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, வெளிநாட்டில இருந்து சம்பாதனை பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இன்னுமே ஒரு படி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இப்போ இந்த செவ்வாய் பயிற்சினாலையும் குரு பயிற்சினாலையும் செவ்வாயுடைய பார்வையினாலையும் அந்த குருவுடைய பார்வையினாலையும் உங்களுக்கு இருக்குது. அப்ப இதனால வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல சந்தோஷமாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா இது பலன் நல்லா இருக்கும். அதே வந்து ஜென்ம ஜாதகத்திலே கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. அதுபோக இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த முருக பகவானை எந்த எந்த இப்போ பழனியா இருந்தாலும் சரி, திருச்செந்தூரா இருந்தாலும் சரி, சாமிமலையா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல முருகர் இருந்தாலும் அந்த தெய்வத்தை வணங்கலாம். ஊருக்குள்ளேயே முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை நாள்ல, சஷ்டி நாள்ல, உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல அந்த முருகருடைய கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த முருகருடைய கோயிலுக்கு போயிட்டு வந்து அதில் கிடைக்கக்கூடிய அந்த விபூதி, அதாவது 3 செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போறீங்க, 3 செவ்வாய்க்கிழமையும் அந்த திருநீர் வாங்கிக்கோங்க. அது 3 செவ்வாய்க்கிழமையும் அந்த திருநீரை கலந்து அதில் ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணியில் போட்டு
அந்த தண்ணியை குளிச்சுக்கோங்க. கண்டிப்பாக செவ்வாயால் வரக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வராது. நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். வணக்கம்.